அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கார்த்திகை சோமவார பூஜையினுடைய கடைசி வார பூஜை, 5வது வார பூஜை. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நித்தீஸ்வர பெருமானுக்கு ரொம்ப அற்புதமாக அருமையாக யாக பூஜைகளெல்லாம் முடிஞ்சு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே செஞ்சு அன்னதானத்தோட ரொம்ப அற்புதமாக நிறைவு செஞ்சுருந்தாங்க. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. அந்த வீடியோ பதிவு தான் இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேங்க. நான் இந்த 4 நாள் முன்னாடி நவகிரக டூர் போனதில் 14 சிவன் கோயில்கள் பார்த்துட்டேன். இன்றைக்கி நிறைவாக எங்கே போய் பார்த்தாலுமே நம்ம ஊர் கோயிலில் பார்க்குறது அவ்வளோ நிறைவுங்க. அவ்வளோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருடைய தரிசனம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும், உங்கள் எல்லாருக்குமே நித்தீஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. பூஜைகளெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக தான் போய் நான் வீடியோ எடுத்திருந்தேங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தார். மனசுக்கு அவ்வளோ நிறைவு. நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை இந்த பெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் கார்த்திகை மாதத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல்கள் 100% நிறைவடையும் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு உண்மைங்க. இவர் நியமபுரீஸ்வரர், நியம ரிஷி. இவர் தான் இந்த பெருமானை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். பௌர்ணமி நாட்களில் இவருக்கு ரொம்ப சிறப்பாக பூஜைகள் எல்லாமே நடக்கும். இவங்க நேரில மங்கை தாயார், யவனாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அம்மன். ரொம்பவுமே மனசுக்கு ஒரு நெகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு அம்மன். இவங்களை பார்க்கும்போதெல்லாம் தான் அப்படியே தன்னை போல் கண்ணில் தண்ணி வந்துடும். நான் எப்போ போனாலுமே இவங்ககிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் வருவேங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான அம்மன். இவங்ககிட்டையும் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல்ல அம்மா கிட்ட சொன்னால் தான் அப்பா கிட்ட வேலை நடக்கும். அதனால் அம்மா கிட்ட நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னால் இங்கேருந்து வரவே முடியல. அந்தளவுக்கு அவருடைய அலங்காரம் சரி, தரிசனம் சரி ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தேன். இவர் பார்த்திங்கன்னா கால பைரவர். இவருக்கு அஷ்டமி நாட்களில் ரொம்ப சிறப்பாக பூஜைகள் எல்லாமே நடக்கும். இந்த பகுதியில் முன்னொரு காலத்தில் நியம மரங்கள் அதிகமாக இருந்ததால் இந்த பகுதியை நியம வனம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாமா. அதுக்கப்புறம் இவர் இந்த நேம ரிஷி இந்த சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணப்போ நேமபுரி அப்படிங்கிற பேர் வந்தது. இப்போ அந்த பேர் தான் மருவி நியமம் அப்படிங்கிற ஊர் இப்போ நெகமம் அப்படின்னு இருக்குது. இவர் மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு சிவபெருமான். நீங்கள் அனைவரும் உங்களால் முடிஞ்சால் எப்போ வேணாலும் தரிசனம் பண்ணலாம். அவசியம் ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணி உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள். நல்லதே நடக்கும். நித்தீஸ்வர பெருமானுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, கொன்றங்கி மல்லிகார்ஜுன சுவாமிக்கு அரோகரா.